வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். சுந்தரி ஒரு தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தாள். ஒரு மாதத்திற்கு முன்புதான் அவளுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைத்திருந்தது. அவளுடைய கணவர் பெயர் கௌதம். மிகவும் மகிழ்ச்சியாக அவர்களது வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. அப்படி இருக்கையில் சுந்தரி அன்று வேலைக்கு கிளம்பி சென்றவுடன் அவளுடைய மாமியார் மகன் கௌதமிடம், சுந்தரி பண்றது வர வர சரியில்லடா. முன்னாடியெல்லாம் சமையல் கட்டில் பாதி வேலையா அவ செஞ்சு கொடுத்துடுவா. நானும் மீதி வேலையை செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடுவேன். ஆனா இப்போ சமையல் கட்டு பக்கமே வரமாட்டேங்கிறா என்றார். என்னம்மா சொல்றீங்க? வேலை எதுவுமே செய்யறது இல்லையா? எல்லாமே செஞ்சுட்டு தானே இருந்தா என்றான் கௌதம். இப்ப செய்யறதில்ல தம்பி. நீங்க 2 பேரும் வேலைக்கு போறீங்க. அதனால நானும் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யணும். அதனாலதான் சமையல்ல உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா எல்லா வேலையும் மொத்தமா என்னால செய்ய முடியாதுல்ல. எனக்கும் வயசாயிடுச்சு. என்னையும் கொஞ்சம் மனுஷியா நினைக்கணும் இல்லையா என்றார். சரிம்மா, சுந்தரி வந்த உடனே நான் பேசி பார்க்கிறேன். ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு எனக்கே தெரியலை என்று சொல்லிவிட்டு அவனும் கிளம்பி வேலைக்கு சென்றான். அன்று மாலை சுந்தரி வேலை முடிந்து வந்து தன் அறையில் இருந்தாள். வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த கௌதம் உள்ளே வந்தவுடன், ஏ சுந்தரி, வீட்டுல வேலை எதுவும் செய்யறதில்லையாமே? அம்மா தனியா கஷ்டப்படுறாங்க, நீ ஏன் எந்த வேலையும் செய்யறதில்ல என்று கேட்டான். வேலைக்கு போயிட்டு வரும்போதே டயர்ட் ஆயிடுது, அப்புறம் எப்படி வேலை பார்க்க முடியும்? ஏன், அவங்க வீட்டுல சும்மாதானே இருக்காங்க, பார்த்தா என்ன இப்போ என்று சொல்லிவிட்டு வேகமாக துண்டை எடுத்துக்கொண்டு குளிப்பதற்காக பாத்ரூமுக்குள் சென்று விட்டாள். எதற்காக இவள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள்? அப்படி என்ன நடந்தது என்று மனதை போட்டு குழப்பிக் கொண்டான் கௌதம். அப்போது அவனது நினைவுக்கு சட்டென்று ஒன்று தோன்றியது. அவளுக்கு கிடைத்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தான். அதனால்தான் இப்படி மாறிவிட்டாளா என்றும் ஒரு கணம் யோசித்தான். போக போக அனைத்தும் சரியாகிவிடும் என்று மனதை தேற்றிக் கொண்டான். சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த அம்மாவிடம் சென்று, அம்மா, கொஞ்ச நாள் பொறுத்துக்க, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாம் சரியாயிடும் என்று சொன்னான். அவரும், சரிடா, என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன், அதுக்கப்புறம் நீங்க தான் பார்த்துக்கணும் என்று சொல்லிவிட்டு இரவு சாப்பாட்டுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். அன்று சுந்தரி வேலைக்கு சென்றிருந்தாள். சனிக்கிழமை என்பதால் அலுவலகத்துக்கு விடுமுறை என்று வீட்டில் இருந்தான் கௌதம். அப்போது கல்லூரி சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தாள் அவனுடைய தங்கை இளவரசி. அண்ணே, அண்ணியோட நடவடிக்கை சரியில்லை. வீட்டில் பெருசா எந்த வேலையும் செய்யறது இல்ல. அம்மா தனியா கஷ்டப்படுது, அதுவும் இல்லாம என்று இழுத்தாள். என்னம்மா சொல்ல வர? நானே தலைவலிக்குதுன்னு உட்கார்ந்துருக்கேன், இதுல நீ வேற என்றான். அவள் சற்று யோசித்து விட்டு, சரினே, உனக்கு நான் வேணா டீ கொண்டு வந்து கொடுக்கவா என்று கேட்டுவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். அறையில் இருந்த அம்மாவிடம் சென்று, அம்மா, அண்ணனுக்கு தலைவலிக்குதான், ஒரு டீ போடுமா என்று சொல்லிவிட்டு அம்மா என்று மெதுவாக கூப்பிட்டாள். என்னடி சொல்லு என்றார். அண்ணி என்று அவள் இழுக்க, சொல்லு, அவளுக்கு என்ன என்று கேட்டார். இல்லம்மா, இன்று நான் கல்லூரி முடிந்து வந்து கொண்டிருக்கும் போது அண்ணி யாரோ ஒரு ஆள் கூட பைக்ல போயிட்டு இருந்தாங்க. அதான் அண்ணன் கிட்ட சொல்லலாம்னு போனேன். அண்ணனுக்கு தலைவலிக்குதுன்னு வந்துட்டேன் என்றாள். ஏய், அவசரப்பட்டு அவங்கிட்ட போய் எதையும் சொல்லி வைக்காத. அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய யாருடனாவது வேலை சம்பந்தமாக கூட செஞ்சிருக்கலாம். அவள் நடவடிக்கை சரியில்லை என்பது எனக்கும் உறுத்தி கொண்டுதான் இருக்கிறது. பொறுமையாக இருப்போம் என்றார். நாட்கள் ஓடத் துவங்கியது. ஒரு வாரத்திற்கு பிறகு, அம்மா, என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது என்று சொன்ன இளவரசி நேராக அண்ணனிடம் சென்றாள். அண்ணா, அண்ணி யாரோ ஒரு ஆள் கூட பைக்ல போறாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீ தான் என்னன்னு கேட்கணும் என்றாள். அவனுக்கும் இது போன்ற மனைவி பைக்கில் செல்வதை அவனுடைய நண்பன் பார்த்ததாக அவனிடம் சொல்லி இருந்தான். அவளிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டு இருக்கையில்தான் இளவரசியும் வந்து இதை பற்றி பேசினாள். அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. சுந்தரி வருவதற்காக காத்திருந்தான். அவள் வந்தவுடன், ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? வேலைக்கு அனுப்பி வச்சது ஒரு குத்தமா? நீ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கண்டவன் கூட பைக்ல போறியா என்று கேட்டான்.
யாரு உங்ககிட்ட சொன்னது? தப்பு தப்பா சொல்லி இருக்காங்க. யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா என்றாள். யாரு சொன்னாலும் நம்புவதற்கு நான் என்ன முட்டாளா? சொன்னது இளவரசிதான். அவளே நேரில் பார்த்திருக்கா. அவளோட தோழிகளும் பார்த்திருக்காங்க. இப்ப என்ன பதில் சொல்ல போற? இதுக்கும் ஏதாவது யோசிச்சு ரெடியா வச்சிருப்பியே, அதையும் சொல்லு என்றான் கோபமாக. ஓ, அவ உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாளா என்றாள் சுந்தரி. என்ன, ஏதோ அவ தப்பு பண்ணின மாதிரி சொல்ல வர்ற என்று கேட்டான். ஆமா, அவதான் யாரோ ஒருத்தன் கூட காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருந்தா. நான் அந்த காஃபி ஷாப்புக்கு என் தோழியோட போகும்போது பார்த்துட்டேன். அப்ப என்ன ஏதுன்னு கேட்டப்ப ஃப்ரெண்டு என்று சொல்லி என்கிட்ட சமாளிச்சா. அண்ணா கிட்டையும் அம்மா கிட்டையும் இதை பத்தி சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா. அது ஒரு தடவைனா பரவாயில்ல, அடுத்தடுத்து நான் அதே மாதிரி பார்க்கும்போது எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? நான் கண்டிப்பா இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். அதனாலதான் அவ உங்ககிட்ட மாத்தி சொல்லியிருக்கா. நான் என்னமோ பைக்ல போன மாதிரியும் அதை அவ பார்த்த மாதிரியும் எப்படி மாத்தி சொல்லியிருக்கா பாத்தீங்களா? இனிமே அவ கல்லூரிக்கே போக வேண்டாம் என்றாள். கௌதம் வாயடைத்து போனான். இவளிடம் எப்படி பேசுவது? இப்படி வாய்க்கு வந்ததையெல்லாம் அபாண்டமாக பேசுகிறாளே. அம்மாதான் இந்த விஷயத்தை சொன்னார் என்று சொன்னால் அவரை பற்றி என்னவெல்லாம் சொல்லுவாளோ என்று தெரியாமல் அமைதியாக அந்த அறையை விட்டு வெளியேறினான். அவள் பேசியது எதுவும் தன்னுடைய தங்கைக்கும் அம்மாவுக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டான். 2 நாளைக்கு பிறகு தங்கை சொன்னது போல் சுந்தரி ஒருவனுடன் பைக்கில் செல்வதை பார்க்க நேர்ந்தது. அதிர்ந்து போனான் கௌதம். அவனுடைய மனது கண்டபடியெல்லாம் யோசித்தது. இவளை என்ன செய்யலாம்? இது குடும்பத்திற்கு சரிப்பட்டு வராது என்று மனதுக்குள்ளாக நினைத்து கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அன்று அவள் வீட்டுக்கு வந்தவுடன், சுந்தரி, நீ எதுக்காக இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாய் என்று எனக்கு தெரியல. எதுவாயிருந்தாலும் என்கிட்ட நேரடியா சொல்லு என்றான். என்ன நடந்துகிட்டேன்? என்னத்தை நீங்க பார்த்துட்டீங்க என்று தன் குரலை உயர்த்தினாள் சுந்தரி. நீ ஒருத்தன் கூட பைக்ல போறத இன்னைக்கு நானே என் கண்ணால பார்த்தேன். இதையும் இல்லைன்னு மறுக்க போறியா என்றான் கோபமாக. ஆமா, போனேன். இப்ப அதுக்கு என்ன? ஆபீஸ் வேலையா போக வேண்டி இருந்தது, அதனால போனேன். அது ஒரு குத்தமா? நீங்க பார்த்துட்டனால அது தப்பாயிடுமா என்றாள். நீ நேத்து ஒன்றும் வேலைக்கு சேரலையே. நீ வேலைக்கு சேர்ந்து 2 வருஷம் ஆக போகுது. இப்ப திடீர்னு வெளியில போக வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? அதுவும் முன்னாடியாவது பரவாயில்ல. இப்போ பதவி உயர்வுல சூப்பர்வைசர் பதவி கிடைச்சிருக்கு. இப்ப வெளியில போக வேண்டிய அவசியமே இல்லையே. நீ சொல்ற எல்லாத்தையும் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா என்றான். ஆமா, நான் அப்படித்தான் வெளியில போவேன். எங்க போகக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் என்றாள். அவளிடமிருந்து இது போன்ற வார்த்தைகள் வந்த பிறகு அதிர்ந்து போனான் கௌதம். மேற்கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியானான். அவன் மனம் முழுக்க குழப்பம் அப்பிக் கொண்டிருந்தது. மனதுக்குள் எதனால் இவள் 1 மாதமாக இப்படி நடந்து கொள்கிறாள்? எங்களுக்கு திருமணம் முடிந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 4 ஆண்டுகளில் இவள் இதுபோல் நடந்து கொண்டதே இல்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்தான். சமையலறையில் இருந்தாலும் சுந்தரியின் மாமியாருக்கு அவள் பேசியது அனைத்தும் அப்பட்டமாக கேட்டது. அவர் கண்கள் கலங்கியது. ஏன் தான் இவள் இப்படி நடந்து கொள்கிறாளோ என்று மனதுக்குள் நினைத்து வருத்தப்பட்டார். அதன் பிறகு இளவரசி கல்லூரியில் சிறப்பு வகுப்பு என்று சனிக்கிழமை கல்லூரிக்கு சென்றிருந்தாள். அன்று காலையிலேயே பரபரப்பாக இருந்தான் கௌதம். சுந்தரி எப்போதும் போல் அமைதியாக வேலைக்கு கிளம்பி சென்று விட்டாள். கௌதமுடைய போன் அலறியது. போனை எடுத்து பேசியவன், அப்படியா, சரி சரி, நீ அங்கேயே நில்லு, நான் வந்து உன்னை கூப்பிடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வேக வேகமாக கிளம்பிக் கொண்டிருந்தான். அவன் சாப்பிடுவதற்காக இட்லியை எடுத்து வைத்தார் கமலா. அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது, டேய், எங்கடா போற? சனிக்கிழமைனா போதும் எங்கேயாவது வண்டியை எடுத்துட்டு சுத்துறதுக்கு கிளம்பிடுற. உன் பொண்டாட்டி என்னன்னா அவ ஒரு பக்கம் எனக்கு என்னன்னு வீட்டுக்கு அடங்காம தெரியுறா. என்னதண்டா நடக்குது இந்த குடும்பத்துல என்றார். அவர் பேசியது எதுவும் கௌதமுடைய காதில் விழவில்லை. நான் முக்கியமான வேலையா வெளியே போறேன், சாயந்தரம் தான் வருவேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். பேருந்து நிறுத்தத்தில் அவனுக்காக காத்து கொண்டு
கொண்டிருந்தாள் இந்து. அவன் 10 நிமிடத்தில் பேருந்து நிறுத்தத்தை சென்றடைய அவன் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். அவளை அழைத்து கொண்டு இருவரும் சினிமாவிற்கு சென்றார்கள். இந்து அவனுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவள். கௌதம் திருமணமானவன். அவனுக்கு ஒரு குழந்தை உள்ளது தெரிந்தும் அவனோடு பழகி வந்தாள். திரைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தவன் மனம் ஏதோ செய்ய பாதியிலேயே கிளம்பி வேகமாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அவனுடைய அம்மா, டேய், சாயந்தரம் தான் வருவேன்னு சொன்ன, நான் உனக்கு சேர்த்து சமைக்கவே இல்லையேடா என்றார். அவனோ, இல்லம்மா, நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு பசிக்கலை என்றான். தன்னுடைய அறைக்கு சென்று படுத்துக்கொண்டு பலமாக யோசித்துக் கொண்டிருந்தான். கல்லூரிக்கு செல்வதாக பொய் சொல்லிவிட்டு இளவரசியும் அன்று தனது தோழிகளுடன் சினிமாவிற்கு சென்றிருந்தாள். அப்போதுதான் தன்னுடைய அண்ணன் யாரோ ஒரு பெண்ணுடன் தியேட்டருக்கு வருவதை பார்த்து அதிர்ந்து போனாள். அவளும் அண்ணனுக்கு தெரியாமல் தியேட்டரில் ஓரமாக போய் உட்கார்ந்து கொண்டாள். அவன் பாதியிலேயே எழுந்து போனது உள்ளிட்ட அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் இளவரசி. வேகமாக எப்போதும் போல் கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வருவது போல் வந்த இளவரசி நேராக அண்ணனுடைய அறைக்கு வந்தாள். அண்ணே, எங்க போயிட்டு வந்த என்று கேட்டாள். ஏய், நானே கோவமா இருக்கேன், ஏதாவது வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத, போ என்று கத்தினான் கௌதம். ஏன், எங்க போனேன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவ? அதான் நீ பைக்கில் ஒரு பொண்ணு கூட போறத நான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அவன் அறையை விட்டு வெளியே வந்தாள். அவன் அதிர்ந்து போய் எழுந்து உட்கார்ந்தான். இவளுக்கு எப்படி தெரியும்? இவள் எப்படி பார்த்திருப்பாள் என்று வேகமாக அறையை விட்டு வெளியே வர அதற்குள்ளாக இளவரசி தன் அம்மாவிடம் சொல்ல அவர் கண்ணை கசக்கி கொண்டு அவன் அறையை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தார். அவனை பார்த்தவுடன், டேய், என்னதாண்டா நடக்குது இங்க? இப்படி நீயும் ஒழுங்கீனமா இருந்தா உன் பொண்டாட்டிக்கிட்ட எப்படிடா பேச முடியும்? அவளாவது இப்பதான் 1 மாசமா இந்த மாதிரி இருக்கா, நீ எப்போ இருந்து இந்த மாதிரி சுத்திட்டு இருக்க என்றார். இல்லம்மா, அது அலுவலகத்தில் உடன் வேலை பார்க்கக்கூடிய பெண் என்றான். அதுக்காக அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போவியா? அப்புறம் எப்படி உன் பொண்டாட்டி உன்னோட கட்டுப்பாட்டில் இருப்பா என்றார். அவன் அதிர்ந்து போனான். பைக்கில் போவதை பார்த்ததாகத்தானே தங்கை சொன்னாள். எப்படி சினிமாவுக்கு போனது இவளுக்கு தெரிந்தது என்று அதிர்ந்தான். அவளை என்னடா பார்த்து முறைக்கிற? அவதான் என்கிட்ட சொன்னா. அவளும் தோழிகளோடு சினிமாவுக்கு போயிருக்கா, அது ஒன்றும் தப்பில்லையே என்றார் கமலா. மேலும் என்னமோ பண்ணுங்க என்று கத்திவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அன்று மாலை சுந்தரி வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அதன் பிறகு மொட்டை மாடிக்கு சென்று போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது மாடிக்கு வந்தாள் இளவரசி. அவளை பார்த்தவுடன் போனை வேகமாக வைத்துவிட்டு இளவரசியை பார்த்தாள் சுந்தரி. ஏன் உங்க அண்ணன் உம்முன்னு படுத்திருக்கிறார்? வீட்டில் எதுவும் பிரச்சனையா என்று கேட்டாள் சுந்தரி. ஆமா, அம்மா தான் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, அதனாலதான் அண்ணே அப்படி இருக்கு என்றாள் இளவரசி. என்னவா, எதுக்கு சத்தம் போட்டாங்க என்று கேட்டாள். இளவரசி நடந்தது அனைத்தையும் சொல்ல அமைதியாக கேட்டுக்கொண்டே நின்று கொண்டிருந்தாள் சுந்தரி. என்ன நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்றாள். நீ இப்பதானே பார்த்திருக்க, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், அதனாலதான் அமைதியாக இருக்கிறேன் என்றாள். ஏன், நீங்க அண்ணன்கிட்ட போய் கேட்கலையா என்றாள் இளவரசி. எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். இளவரசி அவளை தடுத்து, அண்ணி, அதனாலதான் நீங்களும் ஒரு ஆள் கூட பைக்ல போறீங்களா என்று கேட்டுவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். அப்படியெல்லாம் இல்லை இளவரசி, ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியும், அப்போது நீ என்னை பற்றி புரிந்து கொள்வாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கீழே இறங்கி தன்னுடைய அறைக்கு வந்தாள். சுந்தரியை பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டு வேகமாக அறையிலிருந்து வெளியேறினான் கௌதம். அப்போது அறைக்குள் இருந்த அவனுடைய போன் அலறியது. நின்று கொண்டிருந்த சுந்தரி அவனுடைய போனை பார்க்க அதில் பெயர் இந்து என்று இருந்தது. அவள் திரும்பி அவனை பார்க்க வேகமாக ஓடி வந்து போனை எடுத்தான். ஹலோ, சொல்லுடா என்று சொல்லிக்கொண்டே போனை பேசிக்கொண்டு வெளியேறினான். அவன் செய்த தவறு அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. நாமே இப்படி ஒரு பெண்ணோடு சுற்றி கொண்டிருக்கும் போது எப்படி சுந்தரியை நாம் கேள்வி கேட்க முடியும்? அதனால் தான் அவள் பைக்கில் சென்றதை குறித்து கேள்வி கேட்டபோது
உறுதியாக என்னால் இருக்க முடியவில்லை. ஒரு உறுதியான முடிவை எடுக்க முடியவில்லை. அவளை தண்டிக்கும் அளவுக்கு என் நடவடிக்கைகள் இல்லையோ என்று அவனுக்கு தோன்றியது. இந்துவிடம் இனிமேல் அலுவலக ரீதியாக பேசுவதை தவிர மற்ற நேரங்களில் பேச வேண்டாம். என்னுடைய வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. என்னை மன்னித்து விடு என்று சொன்னான். ஒரு வார காலம் அவன் இந்துவிடமிருந்து முற்றிலுமாக விலகி இருந்தான். அதன் பிறகு சுந்தரியை கேள்வி கேட்க முடியும் என்று நினைத்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கௌதம் டிவி பார்த்து கொண்டிருந்த போது அறைக்குள் சுந்தரி வெகு நேரம் போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள். ஹாலில் உட்கார்ந்து கொண்டிருந்த கௌதம் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்து வேகமாக எழுந்து அறைக்குள் சென்றான். சுந்தரி அவனை பார்த்துவிட்டு மதிக்காமல் தொடர்ந்து போனில் பேசிக் கொண்டிருந்தாள். வேகமாக போனை பிடுங்கி அவனுடைய காதில் வைத்தான். எதிர்முனையிலிருந்து, அக்கா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எதிர்முனையில் போனை வைத்து விட்டனர். கௌதம் சுந்தரியை பார்த்து, என்ன, உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? இப்படி கண்டவன் கூட சுத்துவ, உன்னை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கணுமா என்று கேட்டான். அவள் அவனை முறைத்து பார்க்க, அவள் ஏன் அப்படி பார்க்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன், நான் ஒருத்தி கூட பைக்ல சுத்தினேன், அதனாலதான் நீ என்ன அப்படி பார்க்குற. ஆனா நான் இப்ப அப்படி இல்லையே, சுத்தமா அவகிட்ட இருந்து விலகிவிட்டேன் என்றான். சுந்தரி, நானும் அவனிடமிருந்து சுத்தமாக விலகிவிட்டேன். அவன் அவனுடைய ஊருக்கு சென்று விட்டான் என்று சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தாள். பின்னாலேயே வெளியே வந்த கௌதம், ஏய், கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க என்று கத்தினான். வீட்டில் இருந்த இளவரசி வேகமாக வெளியே வந்து, அண்ணே, எதுக்கு தேவையில்லாம கத்துற? அண்ணி, நீ அந்த பொண்ணோட சுத்துறதை ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறார்கள் என்றாள். தனக்குள் ஏற்பட்ட அதிர்ச்சியை மறைத்து கொண்டு, இருக்கட்டும், அதை என்கிட்ட வந்து கேட்கணும், அதை விட்டுட்டு இவளும் யாரோ ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னை மட்டும் வேகமா வந்து கேள்வி கேட்கிறாய், உன் அண்ணியை கேட்டியா என்றான். அண்ணே, நானும் அண்ணியை பத்தி தவறாதான் நினைச்சேன். ஆனா அண்ணி செய்வதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. அண்ணி எப்பவும் தப்பு செய்ய மாட்டாங்க. நீ தான் எங்கேயோ தப்பா நடந்திருக்க. எங்களுக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு என்று இளவரசி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தன்னுடைய பொறுமையை இழந்து சுந்தரி பேச ஆரம்பித்தாள். எப்படி நீங்க ஒரு பொண்ணு கூட வெளியில சுத்துவீங்க, நாங்க உங்ககிட்ட வந்து, எங்க இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறீங்க, விட்டுடுங்க, குடும்பத்துக்காக இந்த மாதிரி செய்யாதீங்க, வெளியில இருக்கிறவங்க பார்த்தா நம்ம குடும்பமான என்ன ஆகும் என்று நாங்க உங்ககிட்ட கெஞ்சணும், பேசணும், அப்படிதானே? ஏன் உங்களுக்கே சுய ஒழுக்கம் எல்லாம் இல்லையா? பெண்களுக்கு மட்டும்தான் ஒழுக்கம், கற்பு எல்லாமே இருக்கு, உங்களுக்கெல்லாம் இல்லையோ? நீங்க தப்பு செஞ்சா உங்களை திருத்துவதற்கு தான் எங்களை பெற்று வளர்த்து விட்டுருக்காங்களா? இப்ப நீங்க போனை பிடுங்கி பேசும்போது எதிர்முனையிலிருந்து பேசினது உங்களுக்கு கேட்டிருக்குமே. என் அக்கானு தானே சொன்னா. அவன் கூட தான் நான் பைக்ல போனேன். அவன் என்னோட தூரத்து சொந்தம், என்னோட தம்பி என்றாள் சுந்தரி. கமலா நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டு, டேய், உன்னால தாண்டா குடும்பமே நிம்மதி இல்லாம போயிருக்கு. ஒழுக்கமா இருந்து உழைப்பதற்கான வழியை பாரு, இல்லைனா நடுத்தெருவுல தான் திரிவ என்று கத்தினார். இளவரசியும் அண்ணனை திட்டினாள். சுந்தரி அவனை முறைத்துவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். அதன் பிறகான நாட்களில் சுந்தரியிடம் கௌதம் பேசவே இல்லை. ஒரு வார காலத்திற்கு பிறகு சுந்தரி, என்னை மன்னித்து விடு, நான் அப்படி செய்திருக்க கூடாது என்றான். அவள் அவனை பார்த்து, ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, இனிமேலாவது நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய தவறை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டாள் சுந்தரி. அவர்கள் வாழ்க்கை அதன் பிறகு இனிமையாக செல்ல ஆரம்பித்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.